ஜெய் ஸ்ரீராம். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஓ, டிவியில் பேச போறேல்ல? சந்தோஷம் சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஓ, மோடிஜியோட சாதனையை சொல்ல போறேல்ல? இன்னும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் ஹெல்ப் பண்ணாமல நோட் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இந்த 9 ஆண்டு கால மோடிஜியோட சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நாட்டோட கடனை 150 லட்சம் கோடி ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. இது சாதனை இல்லை, வேதனையா? சரி வேண்டாம், விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இந்த பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, அவெல்லாம் இந்த பேங்க்கில் லோன் வாங்குவா இல்லையா, பாவம் அவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறா திருப்பி கட்டுறதுக்கு. அதனால 14 லட்சம் கோடி ரூபாய் கடனை வாரா கடன் அப்படின்னு ஒதுக்கிட்டேன் நம்ம மோடிஜி. கஷ்டப்பட வேண்டாம் அவெல்லாம் கட்டிண்டு அப்படின்னு. இதை சொன்னால் அடிக்க வருவாளா? சரி வேண்டாம், இதையும் விட்டுருங்க. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம மோடிஜி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பிஜேபியோட கட்சி சொத்து மதிப்பு 6500 கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதை சொன்னால் செருப்பால் அடிப்பாள்ன்றல. சரி வேண்டாம், இதையும் விட்டுருங்க. அடுத்தது சொல்கிறேன். அடுத்தது ரொம்ப அதிசயமான ஒரு சாதனை. இந்த ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா, அதில் 2 லட்சத்துக்கும் மேலான ட்ரீட்மெண்ட்லாம் நடந்திருக்கு. இது எல்லாம் அதிசயம். இனிமேல் சொல்ல போகிறது தான் அதிசயம். அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே யாருக்கு கொடுத்துருக்காங்கிறேன்? ஏற்கனவே செத்து போன வாளுக்கு கொடுத்துருக்கா. செத்து போன வாளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அதில் காசையை ஆட்டையை போட்டிருக்கிறதுங்கிறது ஒரு பேர் அதிசயம் இல்லையா? இதை சொன்ன செருப்பால் அடிப்பாளா? சரி இதையும் விட்டுருங்க. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுமான்னு கேட்குறால? தெரியாது. அப்படியே தெரிஞ்சால் கூட 2G, திமுக, உதயநிதி அப்படி சொல்கிறதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நமக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா? இல்லை வருத்தப்படாதீங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா, நம்ம சிஏஜியை அறிக்கை கொடுத்துருக்கு, ஆடிட்டிங்லாம் பண்ணி. இந்த 9 ஆண்டு கால பிஜேபி ஆட்சியில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு. இதை மட்டும் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்க. மக்கள் நல்லா கொடுப்பா, வரவேற்பான்னு சொல்ல வரேன்.